யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம தனியாக வெளியே போகிறது எவ்வளோ சூப்பரான விஷயம் தெரியுமா? நான் அது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இன்னைக்கு செம்மையாக இருந்தது. அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு தனியாக போகிறதுனா ரொம்ப தூரம்லாம் இல்லை, டவுனுக்கு வந்துட்டு போயிட்டு வந்தேன். ஸோ அதுதான் வந்துட்டு விலாகாக வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சோலோ டேட்னே சொல்லலாம். டவுனுக்கு வந்துட்டு எதுக்கு வந்தேன் அப்படின்னா, நான் ஆஃப்கோர்ஸ் டவுன்னாலே நான் அந்த இயரிங் ஷாப்க்காக தான் வருவேன். அதனால இங்கே வந்திருந்தேன். எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் எவ்வளோ ஷாப் வருது. ஆனாலும் எனக்கு வந்துட்டு இங்கே வாங்கினா தான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இங்கே தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலே நான் 2 பஸ் ஏறி இங்கே வந்து வாங்கிட்டு, அப்புறம் போத்தீஸ் பக்கத்தில் வந்துட்டு இந்த ஜிகர்தண்டா ஷாப் இருக்கும். அங்கே போய்ட்டு ஒரு ஜிகர்தண்டா வாங்கி சாப்பிட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு சீரியஸாக என்ன நினச்சி ரொம்ப பெருமையாயிட்டு. ஏன்னா வந்து நான்லாம் வந்து தனியாக வந்து போகிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி தனியாக வாங்கி சாப்பிட்றது வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன். காலேஜ்க்கெலாம் பைக்கில் தானே போயிட்டுருந்தேன். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு ஒரு கடை உண்டு 600 mlன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா யாரையாவது கூப்பிடுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, வரும்போது அப்படியே குடிச்சிட்டு வா அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் தனியாலாம் நின்று குடிக்க மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் இன்றைக்கி வந்து அதெல்லாம் ஒரு விஷயமாகவே நினைக்காம சூப்பராக நானே வாங்கி நானே தனியாக ஜாலியாக சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து பஸ் ஏறி எனக்கு பிடிச்ச சீட்டு, எனக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீட் இருக்கும்ல, ஸ்டெப்ஸு கிட்ட அந்த சீட் ரொம்ப பிடிக்கும். அதில் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். பட் நான் இங்கே போயிட்டு வரதுக்குள்ளே வந்து ஒரு 50 கால்ஸ் வந்து எங்கள் வீட்டிலேருந்து பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. நம்ம தனியாக போகும்போது தான் எப்படி சொல்ல, நம்மளுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு மாதிரி நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. போயிட்டு வந்துட்டேன்.